மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மல்லி 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 மல்லி. எதுக்கு வர சொல்லியிருப்பாங்க? போலாமா வேண்டாமா? இவ்வளவு தூரம் வந்தாச்சு. இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? உன்னை யார் வர சொன்னது? உனக்கு இங்க என்ன வேலை இருக்கு? நான் உன்கிட்ட பேச வரல, பேசவும் விரும்பல. ஏய், ஒரே வில்லு உனக்கு. நீ தான் மான ரோஷம்லாம் உள்ள விளாச்சே. அப்புறம் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இங்க வந்த? ஏய் ரஞ்சி, எதுக்கு இப்ப நீ கத்திக்கிட்டு இருக்க? ராஜிமா பாருங்க, வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி அவ பாட்டுக்குள்ள வந்துட்டே இருக்கா. ஏன் இப்படி தம் கட்டி பேசிக்கிட்டு இருக்க? மல்லி, நீ வாமா உள்ள. நீ வா ராஜிமா. வா மல்லி. ராஜிமா எதுக்கு வந்தான்னு கேளுங்க. நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்ட? நீ ஆர்டர் போட்டதா இப்ப நான் அவகிட்ட கேட்கணுமா? நான் தான் மல்லியை கூப்பிட்டேன். ஏன் மல்லி? என்ன பேசணும்? முதல்ல உட்காரு மல்லி. அவசரமா நின்னு பேசுற விஷயம் இல்ல, நிதானமா உட்காந்து பேசுவோம். நீ உட்காரு. பரவாயில்ல, சொல்லுங்க. நான் தான் சொல்றேன்ல, உட்காரு மல்லி. என்ன நடக்குதுங்க? ராஜிமா இவகிட்ட குழஞ்சு குழஞ்சு பேசுறாங்க. இது நமக்கு ஆபத்தாச்சே. நீ உட்கார்ந்தாதான் நான் சொல்லுவேன். உட்காரு. ரஞ்சி, என்ன பாத்துக்கிட்டே இருக்க? என்ன ராஜிமா? மல்லிக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு கொடுக்க மாட்டியா? சொல்லு மல்லி, உனக்கு காஃபியா டீயா? ஐயோ, நீ வெயில்ல சுத்தி வேலை பாக்குற ஆளு. வேணும்னா உனக்கு சில்லுன்னு ஆரஞ்சு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வர சொல்லட்டுமா? ரஞ்சி, மல்லிக்கு சில்லுன்னு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரியா? ராஜிமா, உன்கிட்டதான் சொல்லிட்டு இருக்கேன். ஓ, அதெல்லாம் எனக்கு ஒன்னும் தேவையில்லை. எனக்கு வேலை இருக்கு. எதுக்கு கூப்பிட்டீங்க அதை மட்டும் சொல்லுங்க. சரி, ரொம்ப அவசரப்படுற. நீ என்னை எதிரியாவே பாக்குற மல்லி. அதான் எங்க வீட்ல எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிற போல. சரி பரவாயில்ல, விடு. மல்லி, நீ உண்மையிலேயே பயங்கர கிரேட் தான். நான் எப்பவும் என்னதான் பெருமையா நினைச்சுப்பேன். உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நம்ம 2 பேருமே முன்னால ஒரு சவால் விட்டுக்கிட்டோம். பொதுவா சவால்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? ஏன்னா எப்பவுமே அதுல நான் தான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா உன்கிட்ட மட்டும்தான் நான் தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருந்திருக்கேன். ஓட்ட பந்தயத்துல இடையில இடையில யார் முன்னாடி வராங்கன்றதா முக்கியம், கடைசியில யாரு முதல்ல வராங்கன்றது தானே முக்கியம். சோ கடைசியா ஒரு ஜெயிக்கிற மூவ் வைக்கலான்னு நான் கொஞ்சம் யோசிச்சேன். அதுக்குதான் உன்னை வர சொன்னேன். வள வளன்னு பேசிட்டு இருக்க கூடாது. எனக்கு டைம் இல்ல. வெண்பாவை பத்தின விஷயம்னு நீங்க சொன்னதுனாலதான் நான் வந்தேன். அச்சச்சோ, ரொம்ப ஹாட்டா இருக்க போலயே. ஏசில உட்கார்ந்தமா நீ கூல் ஆகல? ரஞ்சி, அந்த டேபிள்ல இருக்கிற ஃபைல் எடுத்துட்டு வந்து மல்லி கிட்ட கொடு. வேற ஒண்ணும் இல்ல மல்லி, பழைய விஷயம்தான். தேவைப்படுறப்போ தூசி தட்டி எடுக்க வேண்டியது இருக்கு இல்லையா? டிவோர்ஸ் பெட்டிஷன். ஏய், பொசுக்குன்னு இப்படி எழுந்துட்டா என்ன அர்த்தம் மல்லி? நீ நினைச்சது நடக்காதுன்னு அர்த்தம். முழுசா கேட்டுட்டு பேசு மல்லி. இதுல கையெழுத்து போட்டுட்டு விஜயை விட்டுட்டு நீ ஒதுங்கி போயிடு. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு?
நீ கேட்ட உடனே கையெழுத்து போட்டுணுமா? இங்க பாரு, அவர் ஒன்னும் இப்போ உன்னோட மகுடிக்கு மயங்கர பாம்பா இல்ல. அவருக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. நீ விஷ பாம்புன்னு உண்மை புரிஞ்சிருச்சு. இனி அவரோட வாழ்க்கையில தலையிடாத. அதுதான் உனக்கு நல்லது. நாங்களா ஒதுங்கி போகணும்னு நினைக்கிறோம். வீணா குறுக்க வந்து வாங்கி கட்டிக்காத. பாத்தியா ரஞ்சி, மல்லி என்ன சொல்றான்னு உனக்கு புரியுதா? உனக்கு என்னதான் புரிஞ்சுது? அவளும் அவ புருஷனும் ரொம்ப ஜாலியா லைஃப கொண்டு போயிட்டு இருக்காங்களாம். நாம குறுக்க போனோம்னா காலி ஆயிடுவோமா? இதான் கதை சுருக்கம். அப்படிதானே மல்லி? புரிஞ்சா சரி. நல்லா இருங்க மல்லி, நல்லா இருங்க. புருஷன் பொண்டாட்டிய பிரிச்ச பாவம் எனக்கு எதுக்கு சொல்லு? ஆனா ஒண்ணு, உங்க சந்தோஷத்தினால அநியாயமா அந்த பிஞ்சு வாழ்க்கை தான் நாசமாக போகுது. என்ன என்ன சொன்ன? நீ உன் புருஷன் கூட சந்தோஷமா இருக்க நினைப்ப. ஆனா வெண்பா அவ அப்பா கூட சேர்ந்து இருக்க முடியாதே. பாவம் குழந்தை. யார் நினைச்சாலும் வெண்பாவை எங்க கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. பிரிக்க நினைச்சு அழிஞ்சு போயிடுவேன். நான் சும்மா இருக்க மாட்டேன். மல்லிக்கு இன்னும் விஷயம் தெரியல போல. அதாவது மல்லி, உங்களுக்கு நான் குடைச்சல் கொடுக்கறனோ இல்லையோ, அந்த கதிரேசன் இருக்கால, கதிரேசன் அப்பப்போ குடைச்சல் கொடுத்துட்டு தான் இருப்பாரு. இப்போ அடுத்த கேஸ வேற கொண்டு வந்திருக்காரு. இத நீ கேள்விப்படல? கஸ்டடி கேஸ்ல வெண்பாவ அப்பா கூட தான் இருக்கணும்னு ஸ்பெஷல் ஜட்ஜ் ஆர்டர் போட்டுட்டாங்க. அப்புறம் என்ன? இது உங்க அக்காவோட கொலை கேஸ் மல்லி. புரியலையா? விஜயோட முதல் பொண்டாட்டி வெண்பாவோட அம்மா ரேணுகா. உனக்கு முறையில அவ அக்கா தானே வருவா? அவளை விஜய் கொலை பண்ண கேஸ தான் நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன மிரட்டி பாக்குறியா? அவர் கொலையாளி இல்லங்கிற தீர்ப்பு காப்பி என்கிட்ட இருக்கு. வித்யாம்மா என்கிட்ட அதை காட்டி இருக்காங்க. சும்மா பூச்சாண்டி காட்டாத. இரு இரு இரு, நீ பார்த்ததெல்லாம் நியாயம்தான். ஆனா அன்னைக்கு கொலைய கண்ணால பார்த்த ஐ விட்னஸ் இல்லையே, அதனால அப்படி ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. ஆனா இன்னைக்குதான் சாட்சி இருக்கே. சாட்சியா? ஆமா மல்லி, ஐ விட்னஸ். விஜய் தான் ரேணுகாவை கொலை பண்ணா, அதை என் 2 கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்ல போற ஐ விட்னஸ் யாருன்னு தெரியுமா உனக்கு? ரஞ்சிதா தான். நீங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. நாசமாதான் போவீங்க. அநியாயமா அந்த மனுஷன் மேல கொலைப்பழி சுமத்துறீங்களே, இதுக்கெல்லாம் நீங்க அனுபவிப்பீங்க. நாங்க அனுபவிக்கிறதெல்லாம் இருக்கட்டும் மல்லி. இவ சாட்சி சொன்னானா விஜய் கம்பி என்ன போறது உறுதி. அப்புறம் வெண்பா அப்பா இல்லாம தான் இருக்கணும். இங்க பாருங்க, இது பொய் சாட்சி. ரஞ்சிதா, நீ யோசிச்சுக்கோ. இவங்க சொல்றத கேட்டு ஏடா கூடமா மாட்டிக்காத. நீ படிச்சவ, உன் லைஃப தொலைச்சிடாத. இங்க பாரு, எங்க கிட்ட பணம் இருக்கு, அதிகாரம் இருக்கு. அதெல்லாம் கரெக்டா செட் பண்ணி தட்டி தூக்கிடுவோம்ல. முடிவு பண்ண வேண்டியது நீதான். சீக்கிரம் முடிவு சொல்லிட்டு கிளம்பு. உனக்கு வேற வேலை இருக்குன்னு சொன்னியே. பாரு, உனக்கு இருக்கிறது ஒரே சாய்ஸ் தான். ஏன் அப்படி சொல்றேன்னு வச்சுக்கோயேன், நீதான் வெண்பாக்காக என்ன வேணாலும் செய்வியே. வெண்பாக்கு அப்பா வேணும்னா நீ அவனை விட்டு கலண்டுக்கணும். விஜய் லைஃப்லயே வராம கண் காணாத தூரத்துக்கு எங்கேயாவது போயிடணும். அவ்வளவேதான். டிவோர்ஸ் பெட்டிஷன்ல சைன் போட்டு கொடுத்துட்டேன்னா மத்த வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். உனக்கு வேணும்னா ஒரு 10 நாள் டைம் கொடுக்கறேன். டிவோர்ஸ் பெட்டிஷன் மூவ் ஆச்சுன்னு வச்சுக்கோ, கொலை கேஸ்ல ரஞ்சிதா விஜய்க்கு எதிரா ஐ விட்னஸால நிக்க மாட்டா. இல்லன்னு வச்சுக்கோயேன், உன் விஜய் ஜெயில தான். அப்புறம் வெண்பாவை நீயே பாத்துக்கலாம்லாம் நினைக்காத. ஆட்டோமேட்டிக்கா வெண்பாவை கோர்ட் கதிரேசன் கையில ஒப்படைச்சிரும். 2 பேருமே இல்லாம நீ தான் நடு தெருவுல நிக்கணும். பொதுவா நான் கொஞ்சம் மோசமானவ.
அப்படிலாம் நான் உன்னை சும்மா விட்டுற மாட்டேன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.